ஓகே, தேமுதிக திமுக கூட்டணியில் வந்த உடனே 40 சீட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 7 சீட்டு 8 சீட்டு கொடுக்குறாங்க. ஏன் அந்த திருமாவளவனுக்கு கொடுத்து ரோசிக்கிறாங்களே, என்ன காரணம்? அது அவரு தான் ப்ரோ கேட்கணும். கூட்டணியில அவரு தானே இருக்காரு. அவரு தான் ஸ்டாலின் சார் கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி எனக்கு கொடுங்க, இத்தனை வருஷமா அவங்க கூட நான் கூட்டணியில இருக்கிறேன். அவரோட பவர் என்னன்னு அவரு காமிக்கணும். இப்ப திமுக என்ன தவறு செஞ்சாலுமே இவர் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லுவாரு. ஆமா, ஓகேங்களா? சோ அப்படிப்பட்டவருக்கு விசுவாசியா இருக்கிற திமுக கூட்டணியில இவருக்கு ஏன் பாத்தீங்கன்னாக்கா கொடுக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? சோ ஒரு தாத்தப்பட்டவர்ன்றதுனாலவே சரி இவர் எங்கேயும் போக மாட்டாருன்றதுனாலவே கொடுக்குறாங்களா? அப்படிலாம் இல்ல ப்ரோ. அவரு தொல் திருமாவளவனும் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல ஒரு அரசியல்வாதி தான். பட்டுக்கு மேபி அவருக்கு என்ன சூழ்நிலையோ அது தெரியல. ஸோ அது பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு தான் அது தெரியும். ஸோ அந்த கட்சியில இருக்கிற அவருக்கு மட்டும்தான் அது தெரியும். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தாக்கா இந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்திருக்கு. அது இருந்திருக்காது. அவரு அந்த நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல ஒரு மீட்டிங்ல அப்பயே அவருக்கே தெரிஞ்சிருச்சு, நம்ம விஜய் சார் கூட போனாதான் நம்ம இருப்போம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால அவர் அந்த கட்சி பற்றி உங்க கருத்து என்ன? சின்னதா ஷார்ட்டா சொல்லணும்னா அவங்க மேபி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பெரிய கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அது யாரு கூட வந்தா வாய்ப்பு இருக்குன்ட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கு மேல. ஸோ பாப்பா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு என்ன. யாருக்கும் சீட்டு இன்னும் யாருக்கும் ப்ரொவைட் பண்ணல. பார்ப்போம். ஆட்சியில அதிகாரத்திலும் பங்கு உன்னை ஏன் திருமாவளவன் கேட்க மாட்டாரு, என்ன காரணம்? ப்ரோ அவரு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வளர்ந்து வந்துருச்சு அந்த கட்சி. எல்லாருக்குமே தெரியும். இப்போ தொல் திருமாவளவன் சார் எல்லாருக்குமே தெரியும், வளர்ந்து வந்திருக்காரு. ஸோ அவரு கேட்கலன்னா அவருக்கு அந்த 2 சீட்டு 3 சீட்டுன்றதே அவருக்கு போதும் போல. அவருக்கு மேபி அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் இது பண்ணா போதுன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. ஸோ அது அவருக்குள்ளேயே இருக்கும். ஓகே ஓகே. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு நல்ல லீடரா ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜை பேசுறதுக்கு அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கணும். ஸோ இப்போ இப்போ ஒரு கூட்டணி கட்சி இருக்குன்னா அந்த கூட்டணி கட்சி இருக்கிறவங்களுக்கு ஓட்டு மட்டும் எல்லாருமே கூடி நின்று வாங்குறாங்க. எல்லாமே ஷேர் பண்ணி ஓட்டு வாங்கிக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அந்தஸ்தி கொடுத்தா அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பவர் இருக்கும். ஸோ அது பண்ணி இப்போ விஜய் தனிச்சு நிக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சம் மேபி சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். அவரு என்ன 5 வருஷத்துல பண்றாரு, அவரு என்ன குறைகள் பண்றாரு, அத்தைய எலெக்ஷன்ல நம்ம பேசலாம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ லாஸ்டா ஒரு ஃபைனல் கொஸ்டின். 4 பேர் சொல்றேன். ஒவ்வொருத்தரும் என்னென்ன இடத்துல வருவாங்க? 1 2 3 4 சொல்லுங்க. நம்பர் மாரி. ஓகேங்களா? திமுக, அதிமுக, டிவிகே, சீமான், இவங்க 4 பேருமே தனித்து பதனம் போட்டிட போறாங்க. இவங்க 4 பேருமே எத்தனாவது இடத்துல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வருவாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பா நீங்க சொல்லுங்க. கருத்து கணிப்பு வச்சு பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, நீ உங்களை 4 முனை போட்டி ஆகி போச்சு. 2 பேர் தனித்து போட்டிடுறாங்க, 2 பேர் 20 அலைன்ஸ், இன்னொருத்தங்க 15 பேர் அலைன்ஸ் வச்சு போட்டிடுறாங்க நம்ம அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்ப சீமான் சாரும் விஜய் சாரும் தனித்து நிக்கிறாங்க. எல்லாமே ஓட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடும் ஓட்டு. ஸோ யாருக்கு என்னென்ன ஓட்டுன்னு தெரியும். இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு அதிகமாக வரும். இப்போ 45 ஏஜுக்கு மேல இருக்கிறவங்க 60 வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிளுக்காகவே கலைஞர் சாருக்காகவே ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட்ன்றது அதுக்கு தானே எலெக்ஷன் வைக்கிறாங்க. சரி, ஓகே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏஜ்டி பீப்புள்ஸுக்கு தான் ஓட்டு பாதி பேருக்கு இருக்குதா இல்லையானே சில பேருக்கு தெரியல. ஸோ மேபி இலிபிரியில என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சாரா இருக்கலாம் சில தொகுதியில. ஃபர்ஸ்ட் இடம் விஜய், செகண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஎம்கேவா தான் இருக்கும். டிஎம்கே தான். ஆமா. மூணாவது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவா தான் இருக்கும். நாலாவது சொல்லவே வேணாம். ஆக்சுவலா அப்ப எதிர்கட்சியா ஸ்டாலின் ஐயா வருவாருன்னு நினைக்கிறீங்க. முதலமைச்சரா விஜய் அண்ணா வருவாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சிஎம் அவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு 80% இருக்கு ப்ரோ. 80 to 90% இருக்கு. இதுக்கு மேல அவர் இந்த 25 டேஸ் எப்படி அவரோட டிராவல் பண்ண போறாரு அதை வச்சுதான் அவரையும் நம்ம தீர்மானிக்க பண்ணணும். ஸ்டாலின் சாரா விஜய் சாரான்றது நம்ம தீர்மானம். விஜய் அண்ணா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன சொல்லி விரும்புவீங்க? உங்களுக்கு நிறைய இப்போ எதிர்ப்புகள்லாம் நிறைய வருது. அதை பத்தி நீங்க எதுவுமே தயங்க மாட்டீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க இந்த அரசியல் வாழ்க்கை இதோட விட்டுறாதீங்க. சப்போஸ் தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ அது செகண்டரி. பட் இந்த மக்களோட பயணங்களை தொடங்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப்பா இருக்கும். ஸோ அந்த மக்களோட ஆதரவு உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். ஸோ விஜயகாந்த் சாரை கைவிட்ட மாதிரி உங்களை யாரும் கைவிட மாட்டாங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. உங்களோட டைலாக்கே நான் திரும்பி சொல்றேன், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே.